நெல்லையில் பிரபல அல்வா கடையான இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்பதில் ஏற்கனவே 2 பேர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் மூன்றாவதாக ஒருவர் தனக்கே உரிமை என அறிவிப்பு வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருட்டுக்கடையின் நிறுவனரான ராம்சிங்கின் 2 மற்றும் 4வது மகன்களுக்கு வாரிசுகள் இல்லாத நிலையில் முதல் மகனான உதய்சிங் மற்றும் 3வது மகனான கிருஷ்ணா சிங்கின் வாரிசுகளுக்கு இடையில்தான் தற்போது மோதல் எழுந்துள்ளது. 1900ஆம் ஆண்டு கிருஷ்ணா சிங்கின் கட்டுப்பாட்டிற்கு கடை வந்த நிலையில் அவரது மருமகளான சுலோச்சனா பாயின் சகோதரர் ஜெயராம் சிங்கின் மகள் கவிதா தற்போது இருட்டுக்கடையை நிர்வகித்து வருகிறார். அதன் பிறகு கவிதாவின் சகோதரரான நயன் சிங் இருட்டுக்கடை தனக்கு சொந்தம் என பொது அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இருட்டுக்கடை நிறுவனரான ராம்சிங்கின் மூத்த மகன் உதய்சிங் வழி எள்ளுப்பேரனான பிரேம் ஆனந்த் கடை தனக்கே சொந்தம் என பொது அறிவிப்பு ஒன்றை நாளிதழில் வெளியிட்டுள்ளார். அதில் சுலோச்சனா பாய்க்கு எதிராக பிரேம் சிங்கும் அவரது சித்தப்பா ஹரிசிங்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் கடைக்கு பிரேம் சிங்கை தவிர வேறு யாரும் உரிமை கோர முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.